ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வென் டயக்ராம் ரிலேட்டட் கொஷின்ஸ் பார்த்தோம் இன் ரீசனிங் அபிலிட்டி. அதோட கண்டினியூஷன் தான் அது. அண்ட் லாஸ்ட் வீடியோஸில் டைப் 1, அதாவது ஒரு டைப் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்தோம். அதாவது 2 டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸை எப்படி அசோசியேட் பண்ணலாம் பை ரெப்ரசன்டிங் டயக்ராம். ஓகே, த்ரோ த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டயக்ராம் ரெப்ரசன்ட் பண்ணி அதை எப்படி ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸ் பிட்வீன் 3 ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் திங்ஸ் ஆர் பிளேஸ் ஆர் பர்சன், 3 ஆப்ஜெக்ட்டை எப்படிலாம் வந்து ரிலேட் பண்ணுறாங்க அப்படின்றது பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு நம்பர் 1 class completely belonging to the second class and the second class completely belongs to the third class. Okay, one class completely belonging to the second class and the second class completely belongs to the third class. சரி, இது எப்படி வரும் அப்படின்னா, இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஓகே, செகண்ட்ஸ்ன்னு ஒரு விஷயம் எடுத்துக்கலாம், மினிட்ஸ்ன்னு ஒரு விஷயம் எடுத்துக்கலாம், நெக்ஸ்ட்டு ஹார்ஸ்ன்னு ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். ஓகே, சரி, இப்போ இது எப்படி ரிலேட் பண்ணலாம் இப்போ பாருங்கள். இங்கே ஒரு விஷயம், ஓகே, இங்கே ஒரு விஷயம் அண்ட் இங்கே ஒரு விஷயம். ஓகே, சரி, இப்போ இது என்ன, மேலே இருக்கிறது ஹவர் அண்ட் அதுக்குள்ளே இருக்கிறது மினிட்ஸு அண்ட் அதுக்குள்ளே இருக்கிறது செகண்ட்ஸ். ஸோ இப்போ இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட்ஸ் ஆர் த பார்ட் ஆஃப் மினிட்ஸ் அண்ட் மினிட்ஸ் ஆர் த பார்ட் ஆஃப் ஹவர். ஸோ அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். அதாவது ஒன் கிளாஸ் கம்ப்ளீட்லி பிலாங்கிங் டு த செகண்ட் கிளாஸ், அதாவது செகண்ட்ஸ் அப்படின்ற கிளாஸ் வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி பிலாங்கிங் டு த அனதர் கிளாஸ் விச் இஸ் கால்டு மினிட்ஸ். அண்ட் செகண்ட் கிளாஸ் கம்ப்ளீட்லி பிலாங்கிங் டு த தேர்ட் கிளாஸ், அதாவது செகண்ட் கிளாஸ் என்னவா இருக்குது, மினிட்ஸ் இருக்குது. ஸோ மினிட்ஸ் கிளாஸ் வந்து தட் இஸ் கம்ப்ளீட்லி பிலாங்கிங் டு த கிளாஸ் தட் இஸ் ஹவர். ஸோ அப்போ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை நம்ம இப்படி வந்து டயக்ராமேட்டிக்காக நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் போகும்போது, there is no relationship between 3 classes and no elements are common. ஓகே, 3 கிளாஸ்க்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்காது, மூணுமே வந்து மூணுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காமன் பார்ட்டுன்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ பாருங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஓகே, கான்பூர் இது மாதிரி ஒரு சிட்டி அண்ட் வாரணாசி அந்த சிட்டி எடுத்துக்கிறேன் அண்ட் வந்து மீரட் ஒரு சிட்டி எடுத்துக்கிறேன், மீரட். சரி, இப்போது இதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், கான்பூர் தனியாகவும் வாரணாசி தனியாகவும் மீரட்டை தனியாகவும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இங்கே கான்பூர், இங்கே வாரணாசி, இங்கே வந்து மீரட். சரி, இப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ இந்த 3 சிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா இது மூணுமே வந்து சிட்டிஸ். ஓகே, கான்பூர், வாரணாசி அண்ட் மீரட் ஆல் ஆர் சிட்டிஸ் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். ஓகே, பட் தே ஆர் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒன் அதர். ஓகே, எல்லாமே வந்து வேறு வேறு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து வேலூர், காஞ்சிபுரம், ஓகே, அப்புறம் வந்து மதுரைன்னு வச்சுக்கோங்களேன். 3 டிஃப்ரெண்ட் சிட்டிஸ் தட் இஸ் பிலாங்கிங் டு த ஸ்டேட் தமிழ்நாடு. ஓகே, ஸோ அப்போ அந்த மூணுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிஸுன்னு அது மூணுமே வந்து தனித்தனி சிட்டிஸு, பட் அதுக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் ஒன்று கிடையாது. ஸோ அப்போ அதை ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போது தேர் இஸ் நோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 3 classes அண்ட் நோ எலிமெண்ட்ஸ் ஆர் காமன், எந்த காமன் எலிமெண்ட்ஸும் இருக்காது. ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இந்த மூணுத்துக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்காது, காமன் எலிமெண்ட்ஸ் இருக்காது. ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு டயக்ராமேட்டிக் ஃபார்மேட்டில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகே, சரி, இந்த வீடியோவில் கேஸ் 2ல் 3 ஆப்ஜெக்ட்ஸை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், டயக்ராமேட்டிக்கலி எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னு பார்த்தோம். இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் இன்னும் சில ஆப்ஜெக்ட்ஸ்லாம் எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ, பாய்.